அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் மாட்டுப்பொங்கல் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம்னா இப்போ பராசக்தி படம் வந்துருக்கு. அது எல்லோரும் பார்த்துருக்கீங்கன்னா அது எப்படின்னா அதில் ஒரு தமிழர்களோட வரலாறுகள் எப்படி மறைக்கப்படுதுங்கிறது அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய உதாரணம். இப்போ அந்த படம் எடுக்கப்பட்டதே மொழிப்போர் தியாகிகளை பற்றி தான். அந்த இந்தி திணிப்புக்கு எதிராக மொழிப்போர் தியாகிகள் போராடி உயிர் தியாகிகளுக்கு பற்றிய கதை தான் அது. இப்போ அதை நம்ம தமிழர்கள் தான் முன்னெடுத்து முழுக்க போராடி இந்தியை விரட்டுறதுக்காண்டி பண்ணது அதை. இப்போ அதை அவங்க எப்படி கொண்டு வர்றாங்கன்னா, இப்போ தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள், மராட்டியர்கள்லாம் சேர்ந்து படையெடுத்து வந்து தான் இந்த விரட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கட்டபொம்மன் வசனத்தையும் இங்கே கொண்டு வர்றாங்க. அதுவும் இந்த காலகட்டமும் கிடையாது. இப்போ இதை நம்ம இதில் மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய செயல் என்ன தெரியுமா? இதில் வெறும் பணத்துக்காகவும் அதிகாரத்துக்காகவும் அதிகார பயத்துக்கும் மீண்டும் படம் நடிக்கணும்னு நம்ம தமிழ் நடிகர்களே இதில் நடித்து கொடுத்து அவங்களுக்கு தெரிஞ்சு இதை தமிழர்களை முட்டாளாக நடித்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த திராவிடர்களோட ஈஸியான வேலை என்னென்னா தமிழர்களுக்கு எதிராக தமிழர்களை வச்சே அடிக்கிறது தான். இப்போ அவங்க எல்லாத்தையுமே அழிச்சிட்டே வர்றாங்க. இன்றைக்கி தைப்பொங்கலை ஒரு முதலமைச்சர் திராவிட பொங்கலாக கொண்டாடுறாரு. திராவிட நாடுங்கிறாங்க. இதே மாதிரி தான் இலங்கையில் நடந்தது. முற்போக்கும் கட்டி ஆண்ட தமிழர்கள் ஆண்ட அந்த இலங்கையை இந்த மாதிரி கலப்பினவர்கள் போய் தான் சிங்களர்களாக மாறி இங்கே இந்த மாதிரி அவங்க அழிச்சது. அதே இதை தான் இப்போ இங்கே நினைக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க ஏகப்பட்டு தமிழர்களோட சொத்து எல்லாத்தையுமே சுரண்டி அங்கங்கே அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ கூட அவங்க மாட்டினா தவிச்சு போய் அங்கே ஏரியாவில் செட்டில் ஆகிடுறவங்க கோடிக்கணக்கில் வாழுவாங்க. இப்போ அவங்களுக்கு மேற்கொண்டு சுத்தமாக இது தமிழர் நாடு இல்லை, இது திராவிடர்கள் முக்கியமாக தெலுங்கர்களுக்கு சார்ந்த தமிழ்நாட்டை மாற்றணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட குறிக்கோள். அதற்கு இந்த சிவகார்த்திகேயன், இந்த ஜெயமுருகன் போன்றவர்கள் இப்போ துணை போகிறது தான் மிகப்பெரிய வேதனை. அதுக்காக தான் சொல்கிறேன், தமிழ் மக்களே, தமிழ் சொந்தங்களே, விழிப்புணர்வோடு இருந்து இந்த 2026 இவங்களை அப்புறப்படுத்திட்டோம்னா, இவங்களை தலையெடுக்காமல் விரட்டிட்டோம்னா இவங்க திரும்பி அவங்க தெலுங்குக்கே ஓடிடுவாங்க. நம்ம தமிழர்கள் வாழலாம், தமிழ் மக்கள் வாழலாம். அதுக்கு ஒரே ஒரு தடவை யோசித்து நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிங்க. தயவு செய்து வாக்களிச்சிங்கன்னா மக்களும் நம்ம மண்ணும் நம்ம வளமும் எல்லாம் திருப்பி கிடைக்கும். இப்போ எனக்கு நமக்கு அடி நம்மளை ஒருத்தன் அடிக்கிறான்னா நம்ம அப்பாவுக்கு தான் வலிக்கும், நம்ம அண்ணன் தம்பிக்கு தான் வலிக்கும். வேறு ஒருத்தனுக்கு அது வலிக்காதான், வேடிக்கை தான் பார்ப்பான். அப்படி நம்ம வேறு ஒருத்தனை கொண்டாந்து வச்சதுனால தான் தமிழர்களுக்கு இப்போலாம் நடந்து அடிபட்டு போராட்டங்கள் எல்லாம் பண்ணி அவனுக்கு வலிக்கலை. அவனுக்கு வலிக்கணும்னா அவனை நிறுத்திட்டு நம்ம அப்பனையோ அண்ணனையோ தம்பியோ சித்தப்பனையோ பெரிய பொண்ணையோ அந்த இடத்துல வைக்கணும். அப்போ தான் அது அவன் நம்ம தமிழர் அடித்தா தமிழனுக்கு வலிக்கும். நன்றி மக்களே, சிந்தித்து வாக்களியுங்க.